அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பனானா ஓட்ஸ் கேக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பனானா எடுத்திருக்கேன். அதை ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். $250 கிராம் ஓட்ஸ், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 3/4 கப் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 60 ml ஆயில், பால் தேவையான அளவு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸு, எக்கு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே சாக்கோ சிப்ஸ், இப்போ கேக் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நெய்யை தடவி விட்டுக்கோங்க. அது கூடவே மைதா மாவு சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் சால்ட்டு சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் பேட்டரை அதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். கேக் முக்கால் பதம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். நெய் தடவுன ப்ரெஷ்ஷால் கொஞ்சமாக இதை அப்படியே மேலே அழுத்தி விட்டுக்கலாம். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டிக்கு வச்சு வெந்துருச்சான்னு பாருங்கள். கேக்கு ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. கேக்கு எடுத்துகிட்டு நல்லா வெளியில் வச்சிடணும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு கேக்கை கவுத்தா ரெடி ஆகிடும். நம்மளோட கேக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.